தீபிகா, ஆளுநர் அறலேக்கரை இன்று திமுக தரப்பிலிருந்து 3:30 மணியளவில் தமிழக வெற்றிக்கழக அரசு தொடர்பாகவும் அமைச்சர்கள் அவதூறு பேச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் ஆய்வு என்ற பெயரில் தமிழக வெற்றிக்கழகத்தின் நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் விதிமீறல்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக ஆளுநர் அறலேக்கரை இன்று நேரில் சந்தித்து திமுக தரப்பில் முதன்முறையாக தமிழக வெற்றிக்கழக அரசின் மீது புகார் மனு அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பிலும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் தமிழக வெற்றிக்கழக அரசின் மீது புகார் மனு அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக ஒரே நாளில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரடியாக சந்தித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி உள்ளிட்ட அமைச்சரவைக்கு தொடர்பில்லாத நபர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றது ஏன், அவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பி ஒரு புகார் மனுவை ஆளுநர் அறலேக்கரிடம் இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வழங்கினார். இந்த சூழ்நிலையில் நேற்று அவதூறு வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணனை அவசரமாக கைது செய்தது ஏன் என்ற கேள்வியோடு பல்வேறு விதிமீறல்களில் அமைச்சர்கள் மற்றும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஈடுபடுவது தொடர்பாக ஆளுநர் அறலேக்கரை திமுக தரப்பில் இன்று சந்தித்து புகார் மனு அளிக்க இருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆளுநர் அறலேக்கரை சந்தித்து தமிழக வெற்றிக்கழக அரசின் விதிமீறல்கள் தொடர்பாக இன்று ஒரே நாளில் 2 புகார்கள், பாஜக தரப்பில் ஒரு புகார், திமுக தரப்பில் மற்றொரு புகார் இன்று அளிக்கப்படுகிறது. அதில் தமிழக வெற்றிக்கழக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருகிறது என்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது தொடர்பான புகார்கள் ஆகியவற்றையும் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்யப்படுவது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் நடவடிக்கைகள் தமிழக வெற்றிக்கழகம் நிர்வாகிகள் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்று அதிகாரபூர்வமாக இன்று திமுக தரப்பில் ஆளுநர் அறலேக்கரை நேரில் சந்தித்து இந்த புகார் அளிக்கப்படுகிறது. நேற்று திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைதான போது அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் போது தம்மை தமிழக வெற்றிக்கழகத்திற்கு மாறுமாறு மிரட்டியதாக ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டி அளித்திருந்த சூழ்நிலையில் ஆட்சியை கவிழ்க்க சதி என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இருதரப்பிலும் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில் திமுக தரப்பிலும் இன்று குதிரை பேரத்தில் தாவேக்காவினர் ஈடுபடுகிறார்கள் என்ற புகார் மனு ஆளுநர் மாளிகையில் வழங்கப்பட இருக்கிறது. இதனால் தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக்கழக பதவியேற்று இப்பொழுது ஒரு மாதம் கடந்துள்ள சூழ்நிலையில் குதிரை பேரம், சட்டம் ஒழுங்கு, அமைச்சர்கள் மீதான வழக்கு மற்றும் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவை கூட்டத்தில் விதிமீறல், அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விதிமீறல் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுகளோடு திமுக தரப்பிலும் முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரப்பிலும் இன்று ஆளுநர் அறலேக்கரை நேரில் சந்தித்து 3:30 மணியளவில் இந்த புகார் மனுவை திமுக வழக்கறிஞர்கள் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வழங்க இருக்கின்றனர். தீபிகா.